இந்தியாவின் முதல் தபால் தலை 1947 நவம்பர் 21 இந்திய விடுதலைக்கு பிறகு சுதந்திர இந்தியாவின் அடையாளங்களில் ஒன்றான முதல் தபால் தலை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது இந்திய தபால் அமைப்பு பிரிட்டிஷ் இந்தியாவின் முத்திரைகளையே பயன்படுத்தி வந்தது. ஒரு புதிய நாட்டிற்கான அடையாளம், அதிகார சின்னம், சர்வதேச அங்கீகாரம் ஆகியவற்றை வடிவமைக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. சுதந்திர இந்தியாவின் மனப்பான்மையையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் புதிய தபால் தலை ஒன்றை வெளியிட தீர்மானிக்கப்பட்டது. புதிய நாட்டுக்கு பொருத்தமான அரசியல் சார்பற்ற ஒரு தேசிய சின்னம் தேவைப்பட்டது. இதற்காக புதிய முத்திரை வடிவமைப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு சாரநாத்தில் உள்ள அசோக சிங்க தூண் தேசிய அடையாளமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. பண்டைய இந்தியாவின் சக்தியையும் நீதியையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் சின்னமாகவும் சமாதானம், ஒற்றுமை, நெறிமுறை ஆகியவற்றின் அடையாளமாகவும் இது கருதப்பட்டது. இந்த சின்னமே பின்னர் இந்திய அரசின் தேசிய குறியீடாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பின்னர் வெளிநாடுகளுக்கான தபால் பரிமாற்றத்தில் இந்தியாவின் தனி அடையாளத்தை உருவாக்கும் பணி தொடங்கியது. இதன் முதல் படியாக 1947 நவம்பர் 21 அன்று முதல் தபால் தலை வெளியிடப்பட்டது. இது அசோக சிங்கம் கொண்ட 3½ அணா விலைமதிப்பு கொண்ட தபால் தலையாகும். இதுவே இந்தியாவின் புதிய அரசு சர்வதேச அளவில் பயன்படுத்திய முதல் தேசிய அடையாளங்களில் ஒன்றானது. இந்த முத்திரை அஞ்சல்கள் மூலம் உலகின் பல நாடுகளுக்கும் சென்று இந்தியாவின் சுயாட்சியை அறிவித்தது. அத்துடன் புதிய அரசின் நிர்வாகத் திறனையும் உலகிற்கு வெளிப்படுத்தியது. இந்தியாவின் புதிய அரசாங்கம் தபால் சேவையை முழுமையாக ஏற்று இயங்கத் தொடங்கியது என்பதை காட்டும் முதல் சின்னமாக இந்த தபால் தலை அமைந்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய அரசு பிரிட்டிஷ் காலனி சின்னங்களை முடிவுக்கு கொண்டு வந்து தபால் துறையை முற்றிலும் இந்தியமயமாக்கியது. முதல் தபால் தலை வெளியிடப்பட்ட நிகழ்வு புதிதாக பிறந்த தேசத்தின் அதிகார சின்னத்தை உலகிற்கு அறிவித்த முக்கிய நிகழ்வாக வரலாற்றில் பதிவானது.